இந்த ஜீனோட காஸ்ட் 8000 ரூபாய் ப்ரோ. என்னடி சொல்ற? பட் நம்ம ஷாப்ல வெறும் 800 ரூபாய் தான் ப்ரோ. நீ என்ன சொல்ற? அண்ட் இந்த டிஷர்ட்டோட காஸ்ட் 6000 ரூபாய் ப்ரோ. பட் நம்ம ஷாப்ல வெறும் 600 ரூபாய் தான் ப்ரோ. என்னடி சொல்ற? ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு பிராண்டட் கிளாத்தை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். சரி, இப்போ ஷாப் ஓனர்ஸ் எப்படி உருட்டுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரோ இது வந்து எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் ப்ரோ, அதாவது எக்ஸ்போர்ட் ஆர்டரில் எக்ஸஸாக மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட்டை இவங்க லாட்டில் எடுத்து சேல் பண்ணுறதா சொல்லுவாங்க. செகண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து குவாலிட்டி கண்ட்ரோலில் ஃபெயில்டான ப்ராடக்ட்டை வந்து ரீசேல் பண்ணுற ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் வந்து உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்க ப்ரோ, இந்த ப்ராடக்ட்டோட வெப்சைட்டுக்கு டைரக்டா ரீடைரக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜரா இந்த 3 ரீசன் சொல்லி தான் ஷாப் ஓனர்ஸ் உங்ககிட்ட செல் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கும், ஹோம் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டை 6 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகும், ஒரு பிராண்ட் எப்படி மேனுஃபேக்சர் அப்ரோச் பண்ணுவாங்க, அதோட சப்ளை செயின் எப்படி இருக்கும் அப்படின்றது கிளியரா உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இந்த பிராண்ட் ரிலேட்டடான எல்லா டவுட்டும் உங்களுக்கு கிளியர் ஆகும். ஸோ ஒரு பிராண்ட் எப்படி மேனுஃபேக்சரரை அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரைஸ், செகண்ட் வந்து பேமெண்ட் டேர்ம்ஸ், தேர்ட் வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பெர் மந்த் எவ்வளோ இருக்கு. இதெல்லாம் வந்து பேசிக் டேர்ம்ஸ். அந்த பிராண்டோட இந்த டேர்ம்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மேனுஃபேக்சரர் கிட்ட ஃபேக்டரி ஆடிட் சர்டிஃபிகேட் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதாவது எவ்ரி இயர் வந்து அந்த ஃபேக்டரி ஆடிட் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி. அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்றாங்களா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து QC ரிலேட்டடான எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக வச்சிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஓகேவா இருந்துச்சுன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு NDA அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. அதாவது நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட் அப்படின்றத சைன் பண்ணுவாங்க. அதுல வந்து ப்ராடக்டோட டிசைன், கலர் பேட்டர்ன், சைஸ் டீடைல்ஸ், பேக்கேஜிங் டீடைல்ஸ், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுல இருக்கும். இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க லோக்கல் மார்க்கெட்லயோ அல்லது வேற யாராவது பையருக்கோ நீங்க வந்து செல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. சப்போஸ் நீங்க இந்த அக்ரிமெண்ட்டை பிரேக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான டேர்ம்ஸ் வந்து ஆர்டரை டெர்மினேட் பண்ணலாம். எய்தர் ஆர்டரை டெர்மினேட் பண்ணலாம், இல்ல ப்ராடக்ட் வேல்யூ 80% இல்ல 50% கம்மி பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு பிராண்ட் வந்து அக்ரிமெண்ட் போடும். இது வந்து ஒரு பிராண்டும் ஒரு டேர்ம்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்க டேர்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் ஒரு பிராண்ட் ஒரு மேனுஃபேக்சரரை ஐடென்டிஃபை பண்ணி ஆர்டரை பிளேஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஒரு மேனுஃபேக்சரர் அந்த ஆர்டரை எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த மேனுஃபேக்சரருக்கு 10,000 பீஸ் ஆர்டர் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து 2 to 3% மட்டும் தான் அவர் எக்ஸ்ட்ரா மேனுஃபேக்சர் பண்ணுவாரு. இந்த ரேஷியோ வந்து ஒரு ஃபேக்டரிக்கும் வேரி ஆகும். அந்த ஃபேக்டரி எவ்வளவு அட்வான்ஸா இருக்கு, எவ்வளவு வெல் எக்யூப்டா இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த ரேஷியோ இருக்கும். இது ஏன் எக்ஸஸா மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னா குவாலிட்டி கண்ட்ரோல்ல ரிஜெக்ட் ஆகிற ப்ராடக்ட்டுக்கு இதை வந்து மேட்ச் பண்ணிப்பாங்க. ஆர்டர் குவான்டிட்டி 10,000 பீஸ்னா 20,000 பீஸ் எல்லாம் அடிக்க மாட்டாங்க. அது ஏன் அப்படின்றது அப்புறம் சொல்றேன். அது எப்படி ப்ரோ, பையர் தான் ஃபாரின்ல இருக்காருல்ல, டொமஸ்டிக்ல சேல் பண்ணுறது அவருக்கு தெளிவா போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஏன் டொமஸ்டிக்ல சேல் பண்ண மாட்டார் அப்படின்னா எக்ஸ்போர்ட்ல வர ப்ராஃபிட் மார்ஜின் வந்து அதிகமா இருக்கும் கம்பேர்ட் டு டொமஸ்டிக் மார்க்கெட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிஷர்ட்டை அவர் 120 ருபீஸ்க்கு சேல் பண்றாரு அப்படின்னா அவருக்கு ப்ராஃபிட் எப்படி எல்லாம் வரும்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவர் IGST மூலமா பண்ணியிருந்தாருன்னா 5% வந்து GST ரீஃபண்ட் வரும். செகண்ட் வந்து எக்ஸ்போர்ட் டியூட்டி அப் டு 12% அவருக்கு கிடைக்கும். தேர்ட் வந்து ROC அமௌண்ட் அப் டு 12% இதுவும் கிடைக்கும். ஃபோர்த் வந்து அந்த ப்ராடக்ட் மேல அவர் வச்சிருக்க ப்ராஃபிட் மார்ஜின். இந்த 4 வேஸ்ல ப்ராஃபிட் வந்து எக்ஸ்போர்ட்டர் ஏர்ன் பண்ணுவாங்க. இதே ப்ராடக்ட்டை நீங்க டொமஸ்டிக்ல சேல் பண்ணணும் அப்படின்னா நீங்க 5% GST பே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்போர்ட் டியூட்டி, ROC இந்த அமௌண்ட் எல்லாம் உங்களுக்கு வராது. அந்த ப்ராடக்ட் மேல என்ன ப்ராஃபிட் மார்ஜின் வச்சீங்களோ அது மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதனால தான் எந்த எக்ஸ்போர்ட்டருமே டொமஸ்டிக்ல வந்து அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ண மாட்டாங்க. ஈவன் தோ அது எக்ஸஸா இருக்கு அப்படின்னாலும் எக்ஸஸா இருக்கிற கூட்ஸும் அந்த பிராண்டு கிட்டே கன்வின்ஸ் பண்ணி செல் பண்ணுவாங்களே தவிர கொஞ்சம் பிரைஸ் கம்மி பண்ணி கூட அந்த பிராண்டு கிட்டே செல் பண்ணிடுவாங்களே தவிர டொமஸ்டிக்ல கண்டிப்பா சேல் பண்ண மாட்டாங்க. சோ 100% ஒரு எக்ஸ்போர்ட் ஆகிற ப்ராடக்ட் இல்ல ஒரு டாப் பிராண்டோட ப்ராடக்ட் வந்து ஃபேக்டரியில இருந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொரு ரீசன் ஏன் டொமஸ்டிக்ல கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அந்த மேனுஃபேக்சரர் இந்த பிராண்டுக்கே நாங்க தான் பண்றோம் அப்படின்னு சொல்லி வேற பிராண்டோட ஆர்டர் எல்லாம் ஈஸியா எடுக்க முடியும். எல்லாம் ஓகே, பட் லோக்கல் ஷாப்ல டிசைன், லோகோ, லேபிள், ஈவன் QR கோட ஸ்கேன் பண்ணா அவங்க வெப்சைட்டுக்கே ரீடைரக்ட் ஆகுது. அது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதுக்காகவே சின்ன சின்ன ஃபேக்டரிஸ் வந்து ஃபேக் ப்ராடக்ட்டை கிரியேட் பண்றாங்க. ஒரு ஃபேக் ப்ராடக்ட்டை கிரியேட் பண்றது ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை, ஈஸியாக வந்து நீங்க கிரியேட் பண்ணிடலாம். அதோட டிசைனு எல்லாமே வச்சு ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வடக்கு டிசைன் நண்பர்கள் நிறைய பேர் இதை பண்றாங்க. அவங்க கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் இங்க வந்து பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சேல் பண்றாங்க. பட் இது எல்லாமே ஃபேக் ப்ராடக்ட்ஸ் தான். உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா
யூடியூப்ல பிராண்டட் சர்ப்ளஸ் க்ளோத்ஸ் ஹோல்சேல் அப்படின்னு யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. வடக்கு திசை நண்பர்கள் நிறைய பேர் இந்த பிசினஸ்ல இருக்காங்க. 100% ஒரிஜினலே கிடையாது. எல்லாரும் ஓஜி ப்ராடக்ட், காப்பி ப்ராடக்ட் இல்லை எல்லாமே சொல்லுவாங்க. பட் எல்லாமே ஃபேக் ப்ராடக்ட்ஸ் தான். அப்படின்னா பிராண்டட் கிளாஸ் எல்லாம் எங்க தான் கிடைக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட ஆத்தரைஸ்டு டீலர் ஷோரூம். இப்போ பீட்டர் இங்கிலாந்து ஷோரூம் இருக்குன்னா பீட்டர் இங்கிலாந்து ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கும். அந்த மாதிரி ஆத்தரைஸ்டு டீலர் ஷோரூம்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல மிந்த்ரா, ஃபிளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இங்க மட்டும்தான் உங்களுக்கு ஒரிஜினல் கிடைக்குமே தவிர இந்த சின்ன சின்ன ஷாப்ல எல்லாம் வைக்கிறது பிராண்டட் சொல்றது இல்ல அதே மாதிரி டிசைன்ல இருக்கிறது எல்லாமே வந்து ஃபேக் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ நீங்க தாராளமா நம்பலாம், அது கண்டிப்பா ஃபேக் ப்ராடக்ட் தான். ஒரிஜினல் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லைன்னா அதோட ஆத்தரைஸ்டு டீலர் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். நெக்ஸ்ட் என்ன டாபிக் பேசலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இன்னமும் இதுல டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் ஆன்சர் பண்றேன்.